திங்களூர் பண்டைய காலத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமம் தான் திங்களூர். அந்த ஊர் இயற்கை அழகால மட்டும் இல்லைங்க, தெய்வீக சக்தியாலையும் பிரசித்தி பெற்றது. அங்கு உயரமாக விளங்கியது திங்களூர் கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற நாமத்தில் அருள்பாலிக்கிறார். அவருடன் பெரியநாயகி அம்பாலும் அருள் புரிகிறார். ஒரு நாள் சந்திரன் தனது வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களால் மிகுந்த மனவேதனையில இருந்தாங்க. மனவேதனையும் தோஷங்களும் சந்திர பகவானை ரொம்ப துன்புறுத்துச்சு. இறுதியில சிவபெருமான சரணடைஞ்சிட்டாங்க. திங்களூர்ல தவம் புரிஞ்சாங்க. சந்திரனோட உண்மையான பக்தியை கண்டு சிவபெருமான் கருணை கொண்டு அவருடன் அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள் புரிந்தார். அந்த நாள் முதல் இந்த இடம் திங்களூர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க வழிபடும் பக்தர்கள் மன அமைதி கிடைக்குங்கிற நம்பிக்கையும் உருவானது. இதே தளத்துலதான் ஒரு பெரிய சிவபக்தராக இருந்த அபுதியடிகள் பிறந்தார். அவர் திருநாவுக்கரசன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர். தனது வாழ்க்கையில முழுவதுமே சிவபெருமானுக்கும் அப்பருக்குமே அர்ப்பணித்தார். அவருடைய பக்தி இன்று வரை பக்தருக்கு நிகழதான் வைக்கிறது. காலம் கடந்து திங்களூர் கோயில் பக்தர்களின் நம்பிக்கையும் மையமாக மாறியது. பௌர்ணமி இரவுலெல்லாம் சந்திரனோடி கோயிலை தொடும்போது அது ஒரு தெய்வீக உலகம் போல தோன்றுமா. இன்றும் சந்திர தோஷம் நீங்கிறதுக்கும் மன அமைதி கிடைக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு வேண்டியும் இந்த கோயிலுக்கு பலரும் வராங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு முதல் உணவு தரதும் இந்த கோயில்ல தான். திங்களூர் கிராமம் ஒரு கிராமம் மட்டும் இல்லைங்க, நம்பிக்கை, பக்தி, தெய்வ அருளும் கலந்த ஒரு புனித நிலமாகவும் புனித ஸ்தலமாகவும் விளங்குது. நன்றி.